ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வீடியோ லேட்டா அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு கோச்சிக்காதீங்க. அதுக்கான காரணம் வந்துட்டு, நம்ம வீடியோஸ் எடுக்கிற வெப்சைட்ல வந்துட்டு திடீர்னு பேக் ஆயிடுச்சு. எங்களால வீடியோஸும் எடுக்க முடியல. அதே நேரம் அடுத்தடுத்த எபிசோட பார்க்கவும் முடியல. சர்வர் ப்ராப்ளம் ஆயிட்டு, அந்த ட்ராமாவ தேடுறதே ரொம்ப டிலே ஆகி போச்சு. அதனால தான் நாங்க இனிமேல் என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, எல்லா எபிசோடையும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல இருக்கோம். அப்பப்போ போயிட்டு எபிசோட பார்த்துட்டு பேசுறதால, திடீர்னு அந்த சர்வர்காரன் ஆப் அடிச்சு விட்டுர்றான். எபிசோட்ல கேங்ஸ்டர்ட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாரி, ஹீரோவ பொல்லேர்ன்னு ஒரு அற விட்ட மாரியும் காட்டியிருந்தாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் டவுட் பட்டு கேட்டுட்டு இருப்பா. அவளோட கசின் இருக்கால்ல அந்த பொண்ணு. அவளும் வந்துட்டு இவங்கள பார்த்துருப்பாள்ல. அதனால நீங்க எல்லாம் அன்னைக்கு என்ன கடத்த வந்தீங்க தானே, உங்கள நான் புடிச்சு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி மிரட்டிட்டு இருக்கும்போது, அந்த கேங்ஸ்டர் தெளிவா சொல்லிடுறாய்ங்க. அன்னைக்கு கடத்த வந்தது ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ண தான் கடத்த வந்தோம். தப்பி தவறி உன்ன மாத்தி தூக்கி வந்துட்டாய்ங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயின் என்ன யாரு கடத்த சொன்னா அப்படிங்கிற மாரி எல்லா விஷயத்தையும் அவிங்க உளறிட்டு போயிடுறாய்ங்க. ஆனா, அந்த நேரத்துல ஹீரோ வந்து பதறிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா அவ இருந்துகிட்டு பலார்ன்னு ஒரு அறைய விட்டுட்டு, "நீ இந்த மாரி உன் ஃப்ரெண்ட்ஸ வச்சு என்ன சீட் பண்ண பார்த்தியா? அதுவும் அவங்க ஃபாதர் யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "அவங்க கேங்ஸ்டரா?" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு, அவ பாட்டுக்கு கேஷுவலா போயிட்டுருக்கா. அந்த நேரத்துல அந்த அசீம் பொண்ணு இருக்கால்ல, அவ ஓடி வந்துட்டு, "எங்க அந்த கேங்ஸ்டர்? எங்க அந்த கேங்ஸ்டர்ங்கிறப்ப?" "அவங்கள அனுப்பிச்சு விட்டான். அவ்வளோதான்." "இல்ல, நீ ஏதோ பர்ப்பஸா ஏதோ பண்றன்னு எனக்கு தெரியுது. என்ன அனுப்பிச்சு விட்ட?" அப்படின்னு கேட்கிறப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா நம்ம போலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோவ கூட்டு போறான். ஹீரோவுக்கே ஒரு டவுட் வந்துருது. என்ன இவ நார்மலா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாரி. ஆனா போகும்போது ஒரே ஒரு விஷயத்த கேட்கிறா. "நீ என்கிட்ட எதையாவது மறைச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்கிறா. "ஆ இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனதுக்கப்புறம், ஹீரோயினுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருச்சு. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணாத மாரி அப்படியே அமைதியா சல்டர்ல நடந்துட்டு இருக்கா. நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு ஓடி வந்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "இல்ல நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ அப்படி சட்டிலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா." அப்படின்னு சொல்லும்போது, அப்பாடா! நான் ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நெனச்சேன். ஆனா ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லா ஓடுற விஷயங்கள் எல்லாமே, அவ ஸ்டார்ட்டிங்லேருந்து என்னென்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, "என் மேல ட்ரஸ்ட் வைக்காத." அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓஹோ! அப்போ அவன் உள்ள வந்தது என்ன கவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானா? என்ன ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தானா? அப்படிங்கிற மாரி அவன் மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அதனால அடுத்த நாள் ஃபுல்லா அவ ஒரு மாரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட சரியா பேசுறது கிடையாது. அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாத்துட்டயுமே கோவமா நடந்துக்கிறது. அதுவும் நம்ம செஃப் இருக்காங்கல்ல அந்த மேடம், அவங்க வந்துட்டு சமைச்செல்லாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறப்ப, அதுல ஒரு பீஸ் வந்துட்டு அவங்க மூஞ்சில பட்டுருது. உடனே ஹீரோ செம்ம கோவம் ஆயி வந்துட்டு கேட்க போறப்ப, அவங்க தடுத்து, "இல்ல அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. அதனால தான் இப்படி நடந்துட்டு இருக்கா. வா நம்ம போய் போலாம்." அப்படின்ட்டு அவங்க தனியா போயிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "ஏன் அந்த இடத்துல எதுவும் பேச மாட்டீங்க? அவள எதிர்த்து பேசியிருக்க வேண்டியது தானே? அவ இன்னும் எனக்கு ஒரு குழந்தையா தான் தெரியிறா." "என்னது? அந்த பீஸ் வந்துட்டு உங்க கன்னத்துல பட்டு கிழிஞ்சிருச்சு. ரத்தம் வருது. அப்படியே வந்துட்டு அவள குழந்தையா பார்க்குறீங்க. அவ ரொம்ப அழகா தெரியிறா தெரியுமா? என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நீ அவ அழகா இருக்கிறத பார்த்துருக்க? அவ குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா? இந்த கோவத்துல." அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு பைத்தியம் தான் புடிச்சிருக்கு. இங்க பாரு, அவ ஏதோ மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அதுக்காக நானும் அவள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லல்ல. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்." அப்படிங்கிற மாரி அவங்க சட்டில்டா பிஹேவ் பண்றாங்க. இத பார்த்தோனே ஹீரோக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் வந்துட்டு மீட்டிங் போயும் அவ ஒழுங்கா நடந்துக்கல அப்படின்ட்டு, நம்ம அங்கிள் இருக்கார்ல, அவரும் போட்டு நல்லா புரட்டி எடுத்துடுறாரு நம்ம ஹீரோயின. ஒரு பக்கம் வந்துட்டு ஹீரோவோட மைண்ட் டென்ஷன். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த ஆள் வேற வெரி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காய்ங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, உடனே ஹீரோ வந்துட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சோனே, "இங்க பாரு இந்த மீட்டிங் அடுத்த டைம் நம்ம பக்காவா பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்றப்ப, மறுபடியும் ஹீரோயின் கேட்கிறா, "என்கிட்ட எதையாவது நீ மறைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு "இல்ல." அப்படிங்கிற மாரி தான் அவனும் சொல்லிட்டு, நேரா எங்க போறான்னா, கேங்ஸ்டர்ஸ் தான் பார்க்க போறான். "இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த கேங்ஸ்டர்ஸ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் தான் காட்டுறாங்க பாருங்க நம்ம ஹீரோயின. அவ தான் எல்லாமே பிளான் பண்ணி அவங்கள தூக்கியிருக்கா. ஆக மொத்தத்துல ஹீரோ என்னெல்லாம் பண்ணான் அப்படிங்கிறதும் அவனுக்கு பக்காவா தெரிஞ்சு போச்சு ஹீரோயினுக்கு. ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறா. இதுக்கு முன்னாடி மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோட போயிட்டு வெளியெல்லாம் சுத்திட்டு ஜாலியா இருந்திருப்பா. அதுவும் லவர் கூட இருக்கிறதுனா கொஞ்சம் சந்தோஷமா தானே இருக்கும். இந்த மாரி ஒரு ஹர்ட்டிங் இருந்தப்ப நம்ம புடிச்ச பெர்சனோட இருந்தா கொஞ்சம் சமாதானம் ஆவும். அந்த மாரி அவளும் ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு மெயின் போக்கா கேட்கிறா. நீங்க ரொம்ப நம்புற ஒரு பெர்சன் உங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாவோ, இல்ல உங்கள ஏமாத்தியிருந்தாங்களோ, உங்களோட ரியாக்ஷன் அங்க என்னவா இருக்கும்? எனக்கு ரொம்ப புடிச்ச பெர்சன்னா, கண்டிப்பா அவங்க என்ன ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க ஒரு டைம் ஹர்ட் பண்ணாங்கன்னா, ஏதோ அவங்களோட கஷ்டம், அவங்களோட சிச்சுவேஷன் அத பொறுத்து அது அமைஞ்சிருக்கும். அதனால அவங்கள மன்னிச்சு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்பேன். அதுக்கு மீறியும் அதே தப்ப அவங்க பண்ணாங்கன்னா, அவங்க எனக்கான பெர்சன் இல்ல. என்னோட ட்ரஸ்ட்ட உடைக்கிற பெர்சன் அப்படின்ட்டு, நான் அமைதியா போயிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, "நீ யார பத்தி கேட்கிற? எதுக்காக கேட்கிற?" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் நோண்டி கேட்கிறா. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு செகண்ட் ஹீரோக்கும் கொஞ்சம் லைட்டா டவுட் வந்துருச்சுல்ல. ஆனா அவங்க சமாளிச்சிருப்பா. அத யோசிச்சுட்டும், இப்போ வந்துட்டு ஹீரோ இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்ட்டு ஒரு பார்ல உட்காந்துட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ போயிட்டு, "இங்க
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ! காட் பிளெஸ் யூ. யூ வாங்க, 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 வாங்க. என்னோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிச்சேன். யார் உங்க ஃப்ரெண்டு? நான் ஒரு ஃப்ரெண்டு மேல ரொம்ப ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். எனக்கு ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாம, நான் அரகன்ட்டா இருந்தப்போ, எனக்கு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாரி, என் கூடவே நிழல் மாரி ஒருத்தங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன திடீர்னு ஹர்ட் பண்ட்டாங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன், உன்ன மனசுக்குள்ளார எதுவும் ஹைட் பண்ணி வச்சிருக்கியா? அத என்கிட்ட சொல்லேன் அப்படிங்கிறப்ப, அப்பவும் ஹீரோ பயந்துகிட்டு பயவுல உண்மை சொல்லாம, இல்ல நான் எதையும் மறைக்கல அப்படிங்கிற மாரி சொல்றேன். நீ எதுக்காக உள்ள வந்த? எனக்கு அதை பண்ணணும். உனக்கு பணம் தேவை. அதுக்காக தானே நீ பண்ண ஒவ்வொருமே என்ன செட்யூஸ் பண்றதுக்காக தான் நீ பண்ணியிருக்க. நான் உன்ன எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உனக்கு தேவை காசு. அதுக்காக என்ன நீ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிப்ப. இப்போ ஒவ்வொரு டைமும் என் பெட்ரூம்குள்ள வந்தப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவ கேட்கும்போதெல்லாம் ஹீரோயினால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. தன்னோட லவ்வையும் அங்க சொல்ல முடியாது. அவ கத்திக்கிட்டு அங்கேருந்து வெளியில கிளம்புறான் போதையோடயே. "இங்க பாரு இது சரியில்ல. இப்படி நீ இங்க குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீ தனியா போகக்கூடாது. உன்கிட்ட சொல்லியிருந்தேன். இனிமேல் நானா சொல்ற வரைக்கும் நீ இங்கேருந்து போகக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ சொல்றேன். இப்போ சொல்றேன். உன்ன மாரி ஒரு துரோகி இனிமேல் எனக்கு வேணவே வேணாம். நீ ஃபயர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கோவத்துல அங்கேருந்து டாக்ஸி புடிச்சு கிளம்பிடுறா. ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால, அந்த ப்ராஜெக்ட்ட யாரோ அவரோட சிஸ்டத்துல திருடுறாங்க. அதே நேரம் அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் செம்ம கடுப்புல இருந்துட்டு பிரசன்டேஷனுக்காக கிளம்புறா. அங்க ஹீரோ வந்து நிக்கிறான். "உன்ன நான் இங்க பார்க்கவே கூடாது. நீ ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டல்ல. மறுபடியும் இங்க எதுக்கு வந்து என்ன தொல்ல பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஃபயர் பண்ணாலாம் நான் போக மாட்டேன். உன் தாத்தா எப்போ வராரோ அப்பதான் போவேன். ஓ! இந்த ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன சர்வீஸ் பண்ண பார்க்குறியா? இல்ல உனக்கு காசு தான் வேணுமா?" அப்படின்னு மறுபடியும் கேட்கிறப்ப, செம்ம கடுப்பாயிடுது அவனுக்கு. "இப்ப எங்க போற? மீட்டிங் தானே போற. நான் கூட வரேன்." "இல்ல நீ வர தேவையில்ல." அப்படிங்கும்போது, அவன் வம்படியா புடிச்சு அங்க மீட்டிங் போறாய்ங்க. நாம எதிர்பார்த்த மாரியே அங்க மீட்டிங் ஃபுல்லா சொதப்புது. நம்ம மாமா இருக்கார்ல, அதுவும் அந்த கசீம் மாமா, அவரு இருந்துகிட்டு செம்ம கடுப்பேத்தி விட்டுறாரு. அந்த வீடியோ ஃபுல்லாமே இப்போ வந்துட்டு ஹீரோயின் தானே மாடலா வச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்துட்டு அவங்களோட பொண்ண வச்சு பண்ண மாரி, ஹீரோயின் வச்சிருந்த ப்ராஜெக்ட்லயே மிங்கிள் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாமே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் செம்ம டென்ஷன் ஆயிடுறா. என்ன பண்றதுன்னே தெரியாம, ஒரு பக்கம் ஹீரோயின் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ப்ராஜெக்டும் இப்படி சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போர்ட் மெம்பர்ஸ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தாத்தா வந்து என்ன பதில் சொல்றது தெரியலன்னு சேடா இருக்கான். ஃப்ளவர் ஷாப் ஓனர் வந்துட்டு அங்க வந்தோனே, "என்னப்பா உன் மூஞ்சிலாம் ஒரு மாரி இருக்கு. எதுக்கு இப்படி இருக்க?" அப்படின்னு கேஷுவலாவே கண்டுபிடிச்சிடுறா. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோவ புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா நம்ம செகண்ட் ஹீரோவும், ஹீரோயினும் மேல இருந்து வராங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்ப, இவங்க 2 பேரும் முடிய புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறதும், பேசிட்டு இருக்கிறதும் பார்த்துட்டு ஹீரோனுக்கு கொஞ்சம் ஒரு மாரி கடுப்பாகுது. அதே நேரம் செகண்ட் ஹீரோவும், "வாங்க நம்ம எல்லாருமே போய் சேர்ந்து சாப்பிடுவோம்." அப்படின்னு சொல்லி கூப்ட்டு போறான். ஆனா ஹீரோக்கு இத இஷ்டமே இல்ல. ஆல்ரெடி செம்ம காண்டுல இருக்கா அப்படிங்கிற மாரி. அங்க போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்ச உடனே ஹீரோயின் வந்துட்டு, ஒவ்வொரு விஷயமா ஹீரோவ வெறுப்பேத்துற மாரியே கேட்டுட்டு இருக்கா. "ஆமா, நீ வந்துட்டு லாயரும் படிச்சிருக்க தானே?" அப்படின்னு செகண்ட் ஹீரோட்ட கேட்டுட்டு, இந்த துரோகம் பண்றவங்க, நம்பிக்கை துரோகம் பண்றவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? அப்படின்னு கேட்கிறப்ப, ஹீரோவ தான் ஸ்ட்ரெய்ட்டா சொல்ற மாரி, குத்துற மாரி கேட்குது. அதை நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணும் புரிஞ்சுகிட்டு, நம்ம ஹீரோவ மட்டம் தட்டுற மாரின்னு தெரிஞ்சோனே அவ பொங்கிர்றா. இந்த மாரி பணக்கார திமிர்ல ஒவ்வொன்னும் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிறப்ப, ஒரு சில விஷயங்கள் உண்மை எல்லாம் அப்படிதான் உனக்கு தெரியும். ஏன்னா நீயும் அந்த மாரி தானே அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, 2 பேத்துக்கும் அங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. இத புரிஞ்சுகிட்ட செகண்ட் ஹீரோ வந்துட்டு, இந்த விஷயத்த இங்கேயே இப்ப முடிச்சுக்கலாம். நாம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க டேட் டைவர்ஷன போட்டுக்கிட்டு, கிட்ட நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு வந்து கேட்கிறா. அவளுக்கு உண்மை எதுவும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு. ஆமா, அப்படிதான் எனக்கும் தோணுது அப்படிங்கிறப்ப, அப்பயும் உண்மைய சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியா? அப்படி உண்மை தெரிஞ்சா சீக்கிரம் குயிட் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி அவளோட மைண்ட் செட் ஹீரோ இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இங்க பார்த்தா ஹீரோயின் வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா வரவே இல்ல. அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அந்த இடத்துலயே அவன் தூங்கிர்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, அவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூங்குறத நெனச்சு, கொஞ்சம் அந்த அந்த நார்மல் மைண்டுக்கு வந்துட்டு திடீர்னு கடுப்பாயிட்டு, அவன் எங்க போயிருக்கான்னா, சரக்கு அடிக்க போயிருக்கா. அதுவும் ஒரு பாருக்கு போயிருக்காங்கிற நியூஸ் வந்துருது. அதுவும் கொஞ்சம் வந்துட்டு இந்த ரவுடிங்க இவங்கலாம் இருக்கிற பாருக்கு, அதெல்லாம் இருக்கிற இடம் அப்படிங்கிற மாரி தெரிஞ்ச உடனே, ஹீரோ நேரா அங்கேயே போயிடுறான். "ஓ! வாங்க, வாங்க. இங்கேயும் தேடி வந்துட்டீங்களா? இங்க எப்படி என்ன தேடி வந்தீங்க? இங்க நீ இருக்க தேவையில்ல. வா போலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ கூப்பிடுறான். எதுக்கு? எதுக்கு போணும்? "ஓ! இந்த மாரி இடம் தானே உனக்கு முன்னாடி ஆளுக்கெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். இத யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நெனச்சேன். இத சர்வீஸ் பண்ணணும்னு தான் நெனச்சேன். யூஸ் பண்ணிக்கோங்கும்போது, ஓ!
இங்க இருந்து உனக்கு என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன? நான் உன்ன விட்டு போகணும். அவ்வளோதானே அப்டின்ட்டு அவன் கோவத்தோட அங்கேருந்து கிளம்புறான். நான் இனிமேல் வரவே மாட்டேன் அப்டின்ட்டு. ஆனா, அங்க இருக்கிற சிச்சுவேஷன்லாம் ஒரு நிமிஷம் சுத்தி பார்த்துட்டு, அவ இருக்கிறது சரியில்ல அப்டின்ட்டு அவ கைய புடிச்சு இழுத்துட்டு வரான். என்னோட தொடை நீ யாரு? அ ஓ! இந்த விதமா தான் நீ என்ன அணுக பார்த்தியா? அப்டின்னு கேட்கிறப்ப, ஏய் ஏய் உனக்கு சொல்லி புரிய வைக்கணுமாடி அப்டின்ட்டு செவுரோட வச்சு சாய்ச்சுட்டு கரெக்ட்டா கிஸ் பண்ணேன். அப்டி போயிட்டு அந்த ஒரு செகண்ட் நிக்கிறான் பாருங்க நின்னுட்டு, நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியது இது மட்டும் தான். உன்ன நான் லைக் பண்ணேன். அவ்வளோதான் அப்படின்னு வந்து அப்படியே ஹீரோயின் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. அவ வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ் பண்ற பர்சன் இந்த மாரி நெனச்சுட்டாங்களே அப்படின்ட்டு, அவ அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அது ஒரு லாரி வந்துடுது. உடனே அப்படியே புடிச்சு இழுத்து அவள ஹக் பண்ணிட்டு, அங்க நிக்கும் பொழுது அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின அவன் ஹக் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் மேல இருக்கிற லவ்வையும் இன்டைரக்ட்டா சொல்லிட்டான். இன்டைரக்ட்டான்னு சொல்ல முடியாது. டைரக்ட்டாவே. மறுநாள் காலையில ஹீரோவ காணோம். எங்க அவன் அப்படின்னு கேட்கிறப்ப, அவன் தெரியல காலையிலேயே எங்கேயோ சொல்லாம கிளம்பிட்டான். ஹீரோ எங்க போயிருக்கான்னா, அவங்க அம்மாவோட நினைவு தினம் போல அவங்களோட சமாதிக்கு ஃப்ளவர் எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு என்ன பண்றான்னா, ஹீரோ இங்க சேடா இருப்பான். அதனால பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் வீட்டுக்கு அவ வந்திருக்கா. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, அவள கூப்ட்டு, "இங்க பாரு நமக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் இருக்கட்டும். இப்போ அந்த பொறுக்கி பையன பத்தி ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு கேட்கிறப்ப, "யார பார்த்து பொறுக்கி பையங்கிற? நீங்க எப்படியோ பெரிய ஓகேமா? ஏன் உன்கிட்ட வேலை செய்றவங்க எல்லாமே உனக்கு உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தமா? அவன் காசுக்காக தான் வேலைக்கு வந்தானே ஒழிய, அவன் உண்மையா இல்லன்னு மட்டும் ஒரு பொருள் நெனச்சிராத. அவன் எதுக்காக தெரியுமா அவ்வளோ கடன் வச்சிருக்கான்? எதுக்காக வந்தான் தெரியுமா? அவங்க அம்மாவ காப்பாத்த முடியல. அவங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி, அவங்கள காப்பாத்த முடியல. இன்னைக்கு அவங்களோட நினைவு தினம். அதுக்காக தான் நான் அவன பார்க்க வந்தேன். ஆனா, உன்ன மாரி பணத்திமிரு புடிச்சவாள்லாம் கண்டிப்பா அவன புரிஞ்சிருக்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின மீட் பண்ணலான்னு வரான். இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத, அதுவும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவன் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோ மேல ஒரு கடுப்பு. இதுல இவங்க 2 பேரும் அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால இன்னும் கடுப்பு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவ பார்த்தா, அவங்க அம்மாவோட சமாதிகிட்ட உட்காந்துட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, "அம்மா உங்க பையன் வாங்குன பேர் என்ன தெரியுமா? துரோகி. உண்மையா இருக்கன்னு நினைக்கிறப்போலாம் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. நீ என் பக்கத்திலேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு." ஏன்னா, என்ன இங்க யாரும் புரிஞ்சுக்கலம்மா. என்ன புரிஞ்சுக்கிற உன்னையும் நான் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. மனசு ஒரே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த விஷயம்லாம் கேட்க கேட்க ஒரு மாரி ஆகுது. அவன ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாரி. ஹீரோ நைட்டு ஃபுல்லா வரவே இல்ல. அதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. என்ன ஆனாலும் ஹீரோவ ரொம்ப புடிக்கும்ல. நம்ம புடிச்ச ஒரு பெர்சன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல மன்னிக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாரி தான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ 2 பேருமே உட்காந்து பேசுறாங்க. "நான் பண்ணது தப்பு தான். உன்கிட்ட பொய் சொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு, உன்ன எனக்கு ரொம்ப புடிக்கும். உன்ன விட்டு போகக்கூடாது அப்படின்னுட்டு, அந்த பொய்ய மட்டும் தான் நான் சொன்னேனே ஒழிய, மத்தபடி உனக்கு நான் பொய்யா எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கு அப்புறம், எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஃப்ளவர் ஷாப் ஒண்ண கூட்ட வச்சு நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு ஹீரோயினும் நீயும் யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? அதுவும் ஹீரோவ பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அவனுக்கு டவுட் வந்துருச்சு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின எப்படி பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால இந்த பொண்ணுகிட்ட கூட்டு வச்சு கேட்குறான். ஆனா அந்த பொண்ணு மாட்டி விடாம, "இல்ல, இல்ல அது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் தான். அவனோட கடன பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி மழுப்பிட்டு, அங்க அவன்ட்ட எதுவுமே சொல்லாம ஒடியாந்துருது. ஹீரோட அண்ணன் வந்துட்டு அவன மீட் பண்றான். என்ன விஷயம்னா, இப்ப ஹீரோயினும் அவனும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அவன் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிடுச்சு. "ஒரு நாள் கூட்டு வா, இன்ட்ரோ குடு. நாம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த சந்தோஷமான விஷயத்த ஹீரோயின்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாரி அவன் யோசிக்கிறான். அங்க பார்த்தா ஹீரோயினும், ஹீரோவும் எங்க கூட்டு போயிருக்கான்னா, சாதாரண ஒரு நூடுல்ஸ் கடைக்கு கூட்டு போயிருக்கான். அவன எப்படியாவது சமாதானப்படுத்தணும். நம்மளால ரொம்ப ஹர்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாரி அப்படியே சாப்பிட வச்சுட்டு, "இது எப்படி இருக்கு? டேஸ்ட்டா இருக்கா? நல்லா இருக்கா?" அந்த மாரி தான். "நான் என்னதான் லோக்கலா இருந்தாலும், உன்கிட்ட ட்ரஸ்ட்டா தான் இருந்தேன். மறுபடியும் என்ன பழைய மாரிலாம் யோசிக்காத." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நூடுல்ஸ் வாங்கி குடுத்துட்டு, என்ன சமாதானப்படுத்தலாம்னு பார்க்குறியா? ரூ. 10 நூடுல்ஸ் வாங்கி வச்சுட்டு பண்ற வேலைய கரெக்ட்டுன்னு சொல்றான் பார்த்துக்க இவன." அப்படிங்கும்போது, "இங்க பாரு உண்ம அதான். என் மேல ட்ரஸ்ட் வை." அப்படிங்கிற மாரி நான் சொல்ல மாட்டேன். ஆனா, நீ என்ன நம்பு. அது மட்டும் போதும். "டேய் தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி பேசாதடா. ஒழுங்கா சொல்றா." அப்படிங்கும்போது, "இதுவரைக்கும் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இனிமேல் உனக்கு நான் ட்ரஸ்டபுளான பெர்சனா இருப்பேன்." அப்படிங்கிற மாரி அப்படியே 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாய்ங்க. "இனிமேல் ஸ்டார்ட் பண்றத நீ வா ஸ்டார்ட் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி அங்கேருந்து செகண்ட் ஹீரோ கார்ல வந்துட்டு இத பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு தான் ஆல்ரெடி வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்குதே. இத வேற பார்த்தோனே உன் கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு அவங்க அண்ணன் பேசினதையும், அது மட்டும் இல்லாம
தேவையில்லாம என் ஃபேமிலிய மீட் பண்ணு அப்படிங்கிற மாரியும் சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டேட் அந்த சைக்கிள் ரைடு அது போவோம் நாளைக்கு. நீயே சமைச்சு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லி வைக்கிறான். ஐய்யய்யோ! அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, திடுதிடுன்னு ஹீரோ ஓடி வந்துட்டு அவங்க தாத்தா பேசுறாங்க அப்படிங்கிற மாரி ஹீரோயின்ட்ட ஃபோன குடுத்த உடனே, இப்போ அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல. அவ கரெக்ட்டா என்ன சொல்றான்னா, ஹீரோயினுக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இனிமேல் ஒரு பட்லர் மாரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இவனுக்கு லைட்டா சந்தேகம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. அதனால காலையில பார்க்குறேன் ஹீரோயின் சமைக்கிறதும், அதுவும் அவ கையாலேயே எல்லாம் செய்யறதும் பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஹீரோ கூட தான் இப்ப நார்மல் ஆயிட்டான்ல. என்ன ட்ரெஸ் போடலாம்? எப்படி ட்ரெஸ் போடலாம்? அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காய்ங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹாட்டா ட்ரெஸ் போட்டு போறேன்னு, நான் டேட்டிங் போறேன். என் ஆள் கூட போறேன். அதனால ஹாட்டா போடுறதுல தப்பு இல்லையே. நீ நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன். நானே இங்க சேஞ்ச் பண்ணி விட்டுருங்கும்போது, பட்லர் மாரி பேசுறா பக்கி அப்படிங்கிறா. ஏய் நாமெல்லாம் இப்ப மறுபடியும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஒழுங்கா சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு, அவன் நேரா நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ண தான் பார்க்க போறான். நீங்களா இங்க அப்படின்னு அந்த புள்ள கேட்கிறப்ப, உனக்கு ஒரு நாள் பட்லரா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொன்னேன். ஹீரோயின் சொன்னா, இந்த மாரி எனக்கெல்லாம் யார் பட்லரா இருப்பா அப்படிங்கிற மாரி நீ சொன்னியாம்மா. அப்போ இன்னைக்கு உனக்கு பட்லரா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க ஒரு பக்கம் ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஃப்ளவர் ஷாப் பொண்ணுக்குலாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்தோனே, அந்த புள்ளைக்கு ஆல்ரெடி இவன் மேல கிரஷ். இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோவும், ஹீரோயினும் சைக்கிள் ரைடுலாம் போயிட்டு, அதுவும் அவ கையாலேயே சமைச்சால்ல, அந்த விஷயத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போய் 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது வந்துட்டு ஹீரோ தான் அப்படின்னு சொல்றப்ப, அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. அதே நேரம் இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஜாலியா தான் போயிட்டுருக்கு. ஃப்ளவர் ஷாப் ஓனருக்கும், நம்ம ஹீரோவுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றான் பயப்புள்ள ஹீரோயின பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோனே, அவ கடுப்பாயிட்டு, "என் கூட வந்தும் அவளோட நெனப்பு தான் உனக்கு இல்ல. உண்மைய நீ எப்பதான் ஒத்துக்க போற?" அப்படின்னு அவன் அங்கேருந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு டாக்ஸி புடிச்சுட்டு கிளம்புறான் வழக்கம் போல அழுதுகிட்டு. இவன் பின்னாடியே ஓடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல, சரி அவள இனிமேல் எப்படிதான் சமாதானப்படுத்துறதோ அப்படிங்கிற மாரி இவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு. ஹீரோயினும் அங்கேருந்து வந்துடுறா. அந்த நேரத்துல ஒரு கார் டாக்ஸி மட்டும் டபக்குன்னு வந்து, அதுலேருந்து ரிவர்ஸ் ஷாப் ஓடுன்னு ஓடி வந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு" அப்படின்ட்டு டபுக்குன்னு வந்து ஒரு கிஸ்ஸ குடுத்துடுறா. எனக்கு எப்படியோ என்னவோ எனக்கு தெரியாது. உன்ன எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்படின்னு அழுத்திக்கிட்டே சொல்லும்போது, அந்த ஹீரோவால என்ன சொல்ல முடியும்? இப்படி கிஸ் குடுக்கறத பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அப்படியே அவ கிஸ் குடுத்துட்டு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் டாக்ஸில ஏறி போயிட்டு, ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி தான் நின்னுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் நிக்கிறா. அத பார்த்து இன்னும் ஷாக் ஆயிடுறான். அப்ப அவ சொல்றா, "நான் எதையுமே பார்க்கல. இங்க எதுவுமே நடக்கல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, அவ உள்ள போகும்போதெல்லாம் அவனோட ஹார்ட் பீட் பக்கு 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 பக்குன்னு அடிக்குது பாருங்க. அப்படியே இதுல ஏன் நான் இவ்ளோ ஷாக் ஆகுறேன் அப்படிங்கிற மாரியே மைண்ட் செட்லயே உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோவுக்கா என்ன சொல்றதுன்னு புரியல. ஆஹா! படிச்சுட்டு போய்ட்டாளே அப்படிங்கிற மாரி. காலையில 2 பேருமே பார்த்துக்கிறாய்ங்க. ஆனா நோ வேர்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே அந்த கிஸ்ஸால பாதிக்கப்பட்டுருக்காய்ங்க. 2 பேரும் கிஸ் குடுத்துட்டா கூட இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணிக்காம இருந்திருக்க முடியாதோ! 2 பேருமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட தாத்தா வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருது. அங்க போன உடனே ரொம்ப ஹாப்பி ஆகுறா அவ. ஏன்னா அவரு வந்துட்டு சர்ஜரிலாம் பண்ணிட்டு நார்மலாகி வந்துட்டாரு அப்படின்ட்டு. உடனே ஹீரோவ பார்த்து தான் கேட்குறாரு. நான் இல்லாத நேரம் ரொம்ப தொல்ல பண்ணிட்டாளா? அப்படின்னு கேட்கிறப்ப, தாத்தா வந்ததும் என்ன ஓட்ட ஆரம்பிக்காத பார்த்துக்க அப்படிங்கிற மாரி அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோவும் அவரும் வந்துட்டாரு. இனிமேலு நீ அவரோட தான் இருக்க போற அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகுது. இந்த மாரி தாத்தா வந்தோனே நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இப்ப என்ன யோசிக்க தோணுதுன்னா, ஏன்டா அன்னைக்கு அப்படி ஃபயர் பண்ணோம் அப்படிங்கிற மாரி சொன்னதால தான் இப்படி அவன் யோசிக்கிறான் அப்படிங்கிற மாரி அவ கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அங்க பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வெட்டிங் ரிங்கையே வாங்கிட்டு இருக்கான் பயப்புள்ள. ஆக மொத்தத்துல இவிங்க பிளான் வேற மாரி போயிட்டு இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு ஒரு பிரசன்டேஷன். அதாவது நம்ம தாத்தா வந்துட்டாரு. அடுத்த பொறுப்புக்கு நம்ம ஹீரோயின் தான் போக போறா. அதுக்காக ஒரு மீட்டிங் மாரி போர்டு மெம்பர்ஸோட வைக்கிறாய்ங்க. நம்ம அங்கிள் மாமா இருக்கார்ல, அங்கிள் மாமா. அவரு வந்துட்டு இதுல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணும், ஹீரோயின டம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காய்ங்க. ஆனா ஹீரோ பக்காவா ட்ரெய்னிங் குடுத்துட்டு இருக்கான். அதுவும் அவ டிரெஸ் பண்ணிட்டு அப்படி வரும்பொழுது அவ்ளோ அழகா இருக்கா. ஒரு பிசினஸ் லேடி மாரியும், ரொம்ப ஒரு கியூட் டால் மாரியும் இருக்கா. அவ ஸ்டெப்ல அப்படி இறங்கி வரும்போது டபக்குன்னு தடுக்கி நம்ம ஹீரோ மேல விழ, ஆனா அவன் கேஷுவலா தான் அத ஹேண்டில் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. நம்ம ஃப்ளவர் ஷாப் ஓனர் அந்த மீட்டிங்ல தான் இருக்கா. ஹீரோ வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஹீரோவ தான் தேடிட்டு இருக்கா. கிஸ் வேற குடுத்தாச்சு. அவனும் எதுவும் சொல்லல. அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாரி, அந்த பொண்ணு ஹீரோவ விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்கா. மீட்டிங் டைம் ஆச்சு. ஹீரோயின் எங்கன்னு தேடிட்டு இருக்கா. அவ போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. எப்படி பேசணும் அப்படின்ட்டு. அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் அதிகமாகுது. உடனே ஹீரோ தண்ணி கொண்டாந்து குடுத்துட்டு, "நீ கவலைப்படாத. நர்வஸ் இல்லாம உனக்கு தோன்றத பேசு" அப்படிங்கிற மாரி சொல்லி காமிக்கிறான். ஆனா அவளுக்கு பயம். அந்த கிளாஸ கீழ போட்டோனே, அத எடுக்கிறா அப்படின்ட்டு கைய வேற கிழிச்சுக்கிறாளா. உடனே ஹீரோ பதறி போயிட்டு கர்ச்சீப்ப புடிச்சு, அந்த பிளட் வராம தடுக்குறான். இத அந்த நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு பார்த்துட்டு செம்ம கடுப்பாகி ஃபீல் ஆகி அழுதுட்டு
இருந்துட்டு போறா. எப்படி அழாம இருக்க முடியும்? நேத்து தான் பச்சை புள்ள கிஸ் குடுத்தது. இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தானா வெறுப்பாகுமா? ஆவாதா? சொல்லுங்க. ஆகும்ல? ஆவுது. சரி ஹீரோ வந்துட்டு ஹீரோயின தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ண பார்த்தோனே, "எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு போற?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்கறான். அவ இருந்த கோவத்துல, "அன்னைக்கு என்ன கூட்டு வச்சோன கேட்டல்ல, ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல என்ன அப்படின்ட்டு. நீ நெனச்சது உண்மதான். அவன் வந்துட்டு அவன் மேல க்ரஷ்ஷா தான் இருக்கா. இத ஏன் அன்னைக்கு சொல்லலன்னா, அதெல்லாம் என்ட்ட கேட்காத. அதுதான் உண்ம" அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கு ஏற்கனவே ஷாக்கு. இந்த புள்ள வேற போட்டு குடுத்துருச்சு இந்த கோவத்துல. அப்படியே அவன் ஒரு மாரி ஷாக்காயி நிக்கிறப்ப, பிளட்லாம் தொடச்சுட்டு மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப, ஹீரோயின் ஒண்ணு கேட்கிறா. "எப்படி நீங்க வந்து போக போற?" "ஆமா, நான் போக போறேன்." அப்போ கடைசியா உன்கிட்ட ஒரு விஷ் கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்கிறா. "பரவாயில்லையே! நானே ஆர்வமா இருக்கேன். என்கிட்ட என்ன விஷ் கேட்க போற?" அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே தயங்கி, தயங்கி "நீ என்ன விட்டு போகாம இருக்கியா?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே ஷாக்கோடயே இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இனிமேல் கொஞ்சம் வீடியோ லேட் பண்ணாம நாங்க சீக்கிரம் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.